அரசே, முதலில் காவலனை அழைத்தீர்கள். ஆனந்தமான செய்தி உரைக்க போறேன் என்று உரைத்தீர்கள், உரைக்கவில்லை. என்ன அழைத்தீர்கள்? என்னிடமும் உரைக்கவில்லை. எனது தந்தை உங்களது மனைவி ஆயவளை அழைத்தீர்கள், அவரிடமும் உரைக்கவில்லை. மகளை அழைத்திருக்கிறீர்கள், உரைத்து விட்டீர்களா? ஆனந்தமான செய்தியை சொல்ல போறேன். அப்படியா? அப்படி என்ன ஆனந்தமான செய்தி? ஆனந்தமான செய்தி உரைத்தேன். என்ன தெரிகிறதா? என்னப்பா? உன்னோட பிறந்தாடி உன்னுடைய அண்ணன் ஒரே ஒரு அண்ணன் ஒன்பத்தவன் ஆனந்தன். ஆமா, அவள் அயல்நாடு சென்றான் அல்லவா பட்டப்படிப்பு படிப்பதற்கு சென்றார். அவன் படித்து முடித்து விட்டார். இன்று தாய் வராமா? இன்னைக்கு தாய் வரா. சாப்பாடு வகை பரிமாறு வகை அனைத்து நாளும் செய்ய போறேன். எல்லாருக்கும் லீவ் விட்டு அதனால வரவேற்பு அதிகமா இருக்கணும். அதுக்குண்டான ஏற்பாடு செய்யுங்க. அண்ணன் எதிர்பார்க்கணும். ஏற்பாடு செய்யுங்க. எப்படி உணவு அறிந்தானோ அருந்தவில்லையோ அதனால் விதவிதமாக சமைத்து அண்ணனுக்கு சமையல் செய்து போட வேண்டும் என்று என்னுடைய மகள் என்ன வேறாக போறா பாத்தியா? எவ்வளவு பாசம் பாருங்க. திறமசாலி திறமசாலி அமைச்சரே, மகன் நாட்டுக்கு வருகின்றான். அங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து அங்கேயே திருமணம் செய்துக்கிட்டு அங்கே அங்க ஹைலைட் சொன்ன சக்காலத்தை போய் அங்க செத்தபடியே விடுன பாட விடலாமா? விடலாமா? சக்காலத்தை பத்து பையன் ஐலண்ட் செட்டு பட்டு படிச்சு தாயை தீ வரல வர வழிய பார்த்து சக்காலத்தை பத்து பண்ணி போட்டு தள்ளுங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட அல்லவா? கச்சலமாக நான் பார்த்துக் கொள்கிறேன். அவன் அங்கேயே தீர்த்து கட்டிடுறேன். ரெண்டு பேரும் நல்ல சமயம் போகக்கூடாது.